ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரையில் சப்பாத்தி தான். சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு கட்டில் பாதி வெந்தயக்கீரை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் எடுத்துருக்கேங்க. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வைங்களேன், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு அரைக்கட்டு தான் சேர்த்திருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து டைட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெயும் விட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நேரம் ஆகும்போது சப்பாத்தி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இந்த வெந்தயக்கீரையில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து வந்து அதிக அளவில் இருக்குது. அது வந்து குழம்பாவோ இல்லை கீரை பொரியலாவோ இல்லை இந்த மாதிரி சப்பாத்தியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த இரும்புச்சத்து நல்லா உடம்புல வந்து சேருங்க. இப்போ ஃபைனலாக நல்லா பிசைஞ்சாச்சு. மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. இப்போ வந்து இதை வந்து 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. மாவுடைய பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இலக்கமாக இருந்தாலும் நமக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வராது. உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருண்டைகளை பிடிச்சிட்டு சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாங்க. மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு வந்து எந்த திக்னஸில் நீங்கள் தேய்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ரொம்ப திக்காக தேய்க்க மாட்டேங்க. முடிஞ்ச வரைக்கும் சன்னமாக வந்து இதாக தேய்ப்பேன். அதை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக 3 to 4 பேர் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்லாங்க. இந்த சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. ஒரு சிம்பிளான ஆனியன், கேரட், குக்கும்பர்லாம் போட்டு ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கனாவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தி சுட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது ஒரு சைடு வந்து நல்லா ஓரளவுக்கு பபிள்ஸ் லைட்டாக வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக மேலெல்லாம் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது அது வந்து வரன்னு போகாமல் இருக்குங்க. இதே மாதிரி சப்பாத்தி வந்து எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். சப்பாத்தி சுடும்போது எப்போவுமே ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு சுட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சாஃப்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா வரன்னு ஆன மாதிரி ஆயிருங்க. சத்தான ரெசிபி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சைட் டிஷ்ஷும் எதுவும் தேவையில்லை. நான் வந்து இந்த வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு வந்து பன்னீர் புர்ஜி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.